நிபந்தனைகள் நாங்க ஃபாலோ பண்ணல பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் டேய், உங்க நல்லதுக்கு தான்டா சொல்றாங்க. அந்த 23 விஷயத்தையும் அது ஃபாலோ பண்ணாதான்டா உங்க பேரு இப்படி போயிட்டு இருக்கு. அவனுங்க வந்துட்டு என்ன இன்னும் சொல்றானுங்கன்னா, சொல்ல போனா, அதாவது பாஷா, இன்னும் சொல்ல போனா அரசுக்கு விஜயும் ஈக்குவல் தான், மக்களும் வேணும் தான். சரிங்களா? இப்ப விஜயோட உயிருக்கு இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்ணுச்சே. இவனுங்க குரங்கு குட்டியாட்டம் அங்கிட்டு இங்கிட்டு தவிட்டு பஸ் மேல ஏறி பஸ்ஸுக்குள்ளாரே ஒருத்தன் போயிட்டான், நீங்க சொன்னீங்களே. இல்ல ஆமா, சித்ரா உள்ள இல்ல இல்ல போயிட்டான், உள்ள இல்ல போயிட்டான். இல்ல சித்ரா, நான் ஒண்ணு கேக்குறேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கட்சி இந்த மாதிரி டைம் மீறி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா இல்லையா? ஏங்க உண்மை சொல்லணும்னா பண்ண முடியாதுங்க. யாருமே இது மாதிரி ஏன்னா எதுவும் அது பண்ணது இல்ல வந்துட்டு இல்லைங்க. இதுல இல்ல வந்துரும் ப்ரோ. அது தடைகளை வந்துட்டு மீறி தடைகளை மீறி டெமோக்ரஸியில வந்துரும். என்ன நீங்க பேச விட மாட்டேன்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சு திறமை வந்து பேச்சுன்றது உன்னை பேச விடாம பாஷா பாய், இங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ பொது இடத்துல 4 பேருக்கு மேல 5 பேருக்கு மேல நீ கூட்டம் கூடணும்னா நீ காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஓகேவா? தடையை மீறி ஒரு பண்றாங்க. மேடை போட்டு நீங்க பேசணும் அப்படின்னா காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஒரு கூட்டம் பெரிய லெவல்ல நீங்க சாதி கூட்டமோ மத கூட்டமோ இல்ல நீங்க கட்சி கூட்டமோ ஒன்று நடத்துறீங்கன்னா வருவாய்த்துறையில இருந்து நீங்க முக்கியமா காவல்துறையில இருந்து அப்புறம் நீங்க தாசில்தார்ல இருந்து முக்கியமா நீங்க கலெக்டர் முதற்கொண்டு பர்மிஷன் வாங்கணும். இதை வாங்கிதான் நீங்க நடத்த முடியும். அதை விட பெருசா நீங்க மாநாடு நடத்துறீங்கன்னா கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி எல்லாருக்கிட்டையும் நீங்க பர்மிஷன் வாங்கணும். போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கணும். போலீஸ் பந்தோபஸ்துக்கு வந்தனா அவங்களுக்கு பேட்டால முதற்கொண்டு அவங்க நிக்கிறதுக்கு அவங்களுடைய உணவு தண்ணி அவங்களுக்கும் சப்ளை பண்ணணும். இது கூட்டம் நடத்துறவங்களுடைய இது. ஓகேவா? நான் என்ன கேட்கறேன், நீ கேட்ட பர்மிஷன் டைம் முடிஞ்சு போச்சு. நீ பேசுறதா இனிமேல் நீ பொது இடத்துல நின்றுதான் நீ அங்க பேச போற. நீ கிளம்பி போக வேண்டியதுதான் உனக்கு வேலை. நீ பொது இடத்துல நின்று உனக்கு பேசுறதுக்கான டைம் 4 மணி நேரம் கொடுத்தாங்க. 4 மணி நேரம் முடிச்சியா? இப்ப எடப்பாடியோ இல்ல திருமாவளவனோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ சீமானோ ஏதோ ஒரு மேடையை போட்டாலும் பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் சரி, நீ பொது இடத்துல மேடை போட்டு நீ கூட்டம் போட்டினா அதிகபட்சம் 4 hours to 6 hours டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணிடணும். இதுதான் டைம். நீ இங்க உனக்கு பேச்சு உரிமை தடுக்குன்னா நீ பேசும்போது உன் மைக்கை நீ சீக்கிரமா அவசரமா முடிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போகணும். மாநாடு நடத்தும் போது 6 மணிக்கு மதியம் சாயங்காலம் 4 மணிக்கு பேச வேண்டிய 3 மணிக்கே பேசலாம். ஏன்? ஏன்னா உனக்கு கவர்மெண்ட் கொடுத்த அலாட்மெண்ட் டைம் அதான். பொது இடத்துல இந்த மாதிரி பண்ணினா பொது இடத்துல சேதமாயிடுது, உயிர் பலிகள். சரி, நான் உனக்கு கேட்கறேன். ஏர் ரகுமான கான்சர்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? பெரிய பஞ்சாயத்து ஆச்சு, ஞாபகம் இருக்கா? பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு, எல்லாரும் வைரல் ஆச்சு, நியூஸ் முதல்ல வந்துச்சு. ஏர் ரகுமான கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டாப்ல, டிக்கெட் காசை திருப்பி எல்லாருக்கும் கொடுத்துட்டாப்ல. இப்ப அது ஒரு கான்செர்ட், இசை நிகழ்ச்சி கான்செர்ட். அந்த கான்செர்ட்ல பிரச்சனையாகி உயிர் பலி ஆகிற அளவுக்கு பயங்கரமான நெருக்கடி, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இனிமேல் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஷோ பண்றவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சென்னையில கொடுக்கல. ஏன்? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொதப்பினால இங்க காவல்துறையோட அனுமதி வாங்கி அதை நீ சரியான முறையில நீ நடத்தல, பொதுமக்கள் பாதிப்படைஞ்சனால பொதுநல வழக்கு இங்க பதிவு செய்யப்பட்டது. அதனாலதான் ஏர் ரகுமான் மேல 3 கேஸ் போட்டாங்க. ஏர் ரகுமான் நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேல ஏர் ரகுமான் 6-5 கேஸ் போட்டாப்ல, நஷ்டீடு கேட்டாப்ல, மக்கள் வாங்கின டிக்கெட்டுக்கான காசை இங்க திருப்பி எல்லாத்தையும் ரீபே பண்ண சொன்னாப்புல ஏர் ரகுமான். இது நடந்தது. கரெக்டா? அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? அங்க கான்செர்ட் நடத்துறவங்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கறத நிப்பாட்டினீங்க. அவுட்டோர் கான்செர்ட் நீ சுத்தமா நிப்பாட்டிங்க. இண்டோருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்தீங்க. கரெக்டா? படத்தோட ஆடியோ லஞ்சஸ் எல்லாம் இது வரைக்கும் எத்தனை படம் அவுட்டோர்ல நடந்தது? அந்த இஷ்யூக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. கவர்மெண்ட் சென்னையில ஸ்ட்ரிக்ட்டா நடத்துது, அப்ப திருச்சிலையும் பண்ணு. அதுதான் நான் கேக்குறேன். அவன் என்ன தெரியுமா ப்ரோ கவுண்டர் சொல்லுவானுங்க, நான் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான போக்குவரத்து சரியில்லை, அதுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணல, அதனால இவங்க லேட் ஆச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாத்துவானுங்க. ஆட தெரியாதவன் மேடை கோணான்னு சொன்னானா, அந்த மாதிரி தான் விஜயோட கதை, விஜய் ஃபேன்ஸோட கதை. இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா அரசாங்கம் பார்த்து பயப்படுனா, சரிடா பயப்படுறோம்டா, எதுக்கு? பொதுமக்களுக்கு பாதிப்படைகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் பயப்படுறோம், பொதுமக்கள் பொது உடைமைகள் பாதிக்கப்படுதுன்றது பயப்படுறோம், சொல்லிட்டு போங்க. ஆமா கபிலம் ப்ரோ, நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா அதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்கணும்ல, மக்கள் முதல்ல நம்பணும்ல அதை சொல்றதுக்கு. இப்ப நம்புவாங்க. சாம்பிள் 2 மாநாடு ஒரு போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு 2த்துக்கும் நீங்க அந்த மெரினா பீச்ல போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷனும் 2 மாநாடு, இது போதும்? இந்த டாக்குமெண்ட் போதாதா? இப்ப அடுத்து அவங்க கோர்ட்ல போகும்போது இது அதை செல்லாது கபிலம் ப்ரோ. இதுதான் டாக்குமெண்ட் ஆகும். ஆக்சுவலா மாநாடு ஒன்னும் டாக்குமெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல, பட் இது டாக்குமெண்ட் ஆகும் ஃபுல்லா.
11 பேர் செத்தான் மாநாட்டுல, அது டாக்குமெண்ட் கிடையாது. இங்க 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்தான், அது இல்ல டாக்குமெண்டா? இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பயங்கரமான இது இல்ல, இது பயங்கர விஷயமாயிடும். அவ்வளவுதான். இப்ப டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே. கலெக்டர்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கலெக்டர்ல இருந்து எல்லா போலீஸ். ஒரு முன்னாள் நிதியமைச்சர் டிராபிக்ல, முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம், அதாவது இந்தியாவோட முன்னாள் நிதியமைச்சர், ஓகேவா? அந்த ஆள் உட்காந்து கூட்டத்துல லாக்காய் நிக்கிறாப்புல. இத்தனைக்கும் அந்த ஆள் ஏற்கனவே வந்து உடம்பு வேற இப்ப சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபர் உட்காந்து கூட்டத்துல லாக்காய் நிக்கிறாப்புல. அவருக்கும் இதே அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? எஸ்கார்டு அவருக்கும் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது விஐபிக்கும் கண்டிப்பா பிரச்சனை, கண்டிப்பா இருக்குது அவருக்கு. விஐபிக்கும் பிரச்சனை, பொதுமக்களுக்கும் பிரச்சனை. யாரை கேட்டு எஸ்பிடி கம்பெனி கொடுக்குறீங்க? இங்க உட்காந்து நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க, நீங்க வந்து விசாரிக்கணுமா இல்லையா? நீங்க விசாரிக்கணுமா இல்லையா? நாங்க அன்னைக்கு வந்து புசியானந்து எஸ்பி கிட்ட முன்னாடி இருக்கும் அந்த வீடியோ வந்துச்சா இல்லையா? என்ன சொன்னாப்புல அந்த வீடியோல? சார் இங்க இருந்து இங்க போறோம், இங்க இருந்து இங்க போறோம் உரக்கடை, அப்புறம் இங்க இருந்து நாங்க வந்து ஒரு 15 நிமிஷம் எங்களுக்கு வந்து நம்ம பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாம நாங்க போயிட்டு வந்துரும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்ப காலையில 8 மணில இருந்து ஆரம்பிச்சு 1:30 மணி வரைக்கும் போட்டு அங்க திருச்சியில இருக்கிறவனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிற உனக்கு 10,000 போலீஸ், இது இல்லாம உட்காந்துக்கிட்டு 2,000 மீடியா வேற, அப்புறம் சுத்தி இருக்கிற மக்கள் நீங்க ஆளு கூட்டு வந்து உட்காந்து இருக்கிறது 5,000 பேர் சுத்தி. இப்ப எவன் பாதிக்கப்படுறது? பொதுமக்கள் தான். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாடு பார் கவுன்சில் அதாவது வழக்கறிஞர் சங்கம் ஏன் இன்னும் பொதுநல வழக்கு போடாம நீங்க மாநாட்டுல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அரசு வழக்கறிஞர் இன்னும் நீங்க பொதுநல வழக்கு ஏன் போடாம இருக்கிறீங்க? பொது சொத்தை வீணாக்குற பேர்ல கிட்டத்தட்ட எத்தனை பிரிவுல வழக்கு போட முடியும்? மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொதுச் செயலாளர், கட்சியோட தலைவர், கட்சியோட துணைத் தலைவர் மேல ஏன் நீங்க இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறீங்க? என் கேள்வி இவ்வளவுதான். சொல்லுங்க கௌஷிக். இன்னைக்கு மட்டும் ஏதாவது உசுறு போட்டோம், இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு 4-5 உசுறு ஏதாவது போட்டோம், நாளைக்கு நானே ஸ்பேஸ போட்டு சத்தியமா சொல்றேன், அரசாங்கம் வேடிக்கை பார்க்குன்னு ஸ்பேஸ போடுவேன். நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இதான் நடக்கும் அடுத்த நாளைக்கு. கபிலன், நீங்க கேட்கிற கேள்விதான் நானுமே அதே ஸ்டாண்ட்ல நீங்க தான் கேட்கிறேன். இப்ப என்னன்னா, நீங்க பெர்மிஷன் கொடுக்கறது கொடுக்கலன்றது ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஏன்னா நீங்க பர்மிஷனே கொடுக்கல அப்படின்னா, நீங்க ஜனநாயகத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து நான் மக்களை பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாருன்னா அது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அப்ப அவர் ஒரு ப்ராப்பரா நடத்துறாரா, அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கா, ஒரு கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டஃப் இருக்கா அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, ரெக்கார்டபிள்ல தான் இருக்கு. அங்க நடக்கிற இஷ்யூஸா இருக்கட்டும், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க, எத்தனை பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இப்ப இங்க இருந்து போனவங்க எத்தனை பேர் வீடு போய் சேர்ந்திருக்கா, டிராபிக்ல என்ன நடக்கும், எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட ரெக்கார்டபிளா தான் இருக்கும். இப்ப அடுத்ததுன்னு ஒண்ணு நடக்கும்ல, இப்ப அடுத்தது நடக்கும் போதுதான் உங்களுக்கு நாங்க வந்து அனுமதி கொடுத்துருக்கோம், கொடுத்ததுல நீங்க வந்து இவ்வளவு இடையூறுகள் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இதை நாங்க கொடுக்க மாட்டோம் ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் இருந்தாதானே கவர்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். நீங்க எதுவுமே இல்லாம ஒருத்தர் பெர்மிஷன் கேட்கும் போது நான் தரமாட்டேன்னு சொன்னா அது வந்து பாசிட்டிவ், சும்மாவே வந்து பாயாசமா பாசிட்டமா பேசிட்டு இருக்கா, இவங்க கிட்ட போய் நீங்க எப்படி நீங்க தார்மீக ரீதியில பேச முடியும்? நாளைக்கு சரி கௌஷிக் ப்ரோ, இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த கூட்டம் நடக்குது, 3 மணிக்கு தான் முடியும் இந்த கூட்டம், எழுதி வச்சுக்கோங்க சரியா? 4 மணிக்கு உங்களுக்கு கேட்ட பர்மிஷன் அங்க முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கு நீ அரியலூர்ல பேசணும், ஆனா 4 மணிக்கு நீ திருச்சியில தான் நின்று பேசுவ. இப்ப ஆஸ் பர் ரூல்ஸ் படி நீ கேட்ட டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ அங்க 4 மணிக்கு நீ அங்க போய் 5, 6, 7 மணி வரைக்கும் உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா அரியலூர்ல யார் பாதிக்கப்படுவா நீங்களே சொல்லுங்க. இல்ல, இது கண்டிப்பா பொதுஜனத்துக்கான பிரச்சனை மட்டும் இல்ல, கவர்மெண்டோட பிரச்சனையும் தான். ஏன்னா அங்க இருக்கிற பாதிக்கப்படுறது வெறும் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, அங்க இருக்க அந்த லோக்கல் பீப்புளும் ஊர் மக்களும் தான். இப்ப பிரச்சனைய கவர்மெண்ட் கையில எடுக்கிறதுக்கான சூழல் வந்து வந்துருச்சு. காவல்துறைக்கு அடிப்படையான ஒரு விஷயம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாது. என்னைக்குமே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா காவல்துறை மேலதான் விமர்சனம் வைக்கப்படும். ஒண்ணுமே இல்ல, இப்ப உள்ள எல்லாரும் என்ன இல்ல ஒரு நிமிஷம் கௌஷிக் ப்ரோ, எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நீங்க பொதுமக்கள் இது கலவரமோ இல்ல வந்து திருட்டோ இல்ல வந்து ஏதாவது அசம்பாவிதமோ நடந்தது அப்படின்னா இங்க கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க, முக்கியமா காவல்துறை என்ன வேடிக்கை பார்க்குதுன்னா இங்க எல்லாருமே கேட்பாங்க. அவன் கூட்டம் வரான் போறான், நீங்க அவனை ஏன் நீங்க தடுக்கலன்னா, நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க சரி ரைட்டு, ஜனநாயகத்துல யாரும் நீங்க தடுக்க முடியாது,
ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த டாக்குமெண்டேஷனை எடுத்து வச்சு சில ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கணும். இப்ப நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனை இப்பயாவது இதுல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க ஃபைல் பண்ணி நீங்க வரக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலயோ இல்ல பெரம்பலூர் மாவட்டத்திலயோ இந்த மாதிரி நடந்ததுன்னா யாரு பொறுப்பேற்கிறது? இப்ப பொதுமக்கள் மயக்கம் பட்டி விடுறாங்க, அதுக்கு அவனுங்களே பேட்டி கொடுக்க வைப்பானுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா. இவனுங்க பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன பையன் தலையில உடைச்சி தலையில பத்திக்கிச்சு பெத்தவங்களை விட்டு பேட்டி கொடுக்க வச்சு சமாளிச்சான். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களே பேட்டி கொடுத்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களே கேஸை வாபஸ் வாங்கி இந்த நாடகமும் எனக்கு தெரியும், இந்த அரசியல் நாடகம் எனக்கு தெரியும். நான் கேட்கறது இப்ப நடக்கிற இதை டாக்குமெண்டேஷன் பண்ணி வரக்கூடிய பர்மிஷன் கேட்கும் போது அடுத்த கூட்டத்துக்கோ அடுத்த ரேலிக்கோ பர்மிஷன் கேட்கும் போது நிப்பாட்டுவீங்களா? இல்ல கண்டிப்பா ஆமா, இல்ல கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன்ஸ் மூவ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. பர்மிஷன் மட்டும் கொடுத்து இதை விட மோசமா ஏதாவது நடந்ததுன்னா நீங்க பாருங்க, அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது தான் ஸ்பேஸ் விடும் பாருங்க. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் எங்க கரண்ட் கம்பம் சாஞ்சுனா என்னங்க வருது நீங்க சொல்லுங்க எனக்கு. ஒரு கரண்ட் கம்பம் சாயுது என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு கூட்டத்துல கரண்ட் கம்பம் சாயுது. இதே பிரச்சனை தான் கவர்மெண்ட்டுக்குமே சொல்றேன் சார், நானுமே நீயும் இப்ப நம்மளுக்குமே அதான் பிரச்சனை. அங்க இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுதான் பிரச்சனை. இப்ப ரெகுலரைஸ் பண்ணவே போலீஸ் உள்ள இறங்கினா இவனுங்க அதை கண்ட்ரோல்ல இருக்கானுங்களா? இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கௌஷிக் ப்ரோ, இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோயில் தேர் இழுக்கிறாங்க, கோயில் தேர் சாமி தேர் இழுக்கிறாங்க கரெக்டா? இப்ப அந்த கோயில் தேர் சாமி எடுக்கிறதுல பர்மிஷன் கேட்டுருவாங்க. ஒரு 2 நாள் முன்னாடியே 4 நாள் முன்னாடியே காவல்துறையிடம் அனுமதி வாங்கிடுவாங்க கரெக்டா? ஸோ நாங்க இவ்வளவு உயரத்துல தேர் வைக்கிறோம், இந்த தேர் இதுக்கு மேல இருக்கும், ஸோ கரண்ட் கம்பி எல்லாம் அந்த நேரத்துல கரெக்ட் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போய் ரிக்வஸ்ட் பெண்டிங் இது அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அன்னைக்கும் பார்த்து கரெக்டா தேர் வர நேரத்துல உட்காந்து ஒயர் கீரு எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன கேட்கறேன், இது பர்மிஷன் வாங்கி பண்றது நீங்க கரெக்டா இந்த டைம்ல சாமி வருது தேர் வருது போது வருது நீங்க பர்மிஷன் சொல்லிருவீங்க, அதுல டிலே ஆகாம பண்ணிடுவான். கரெக்டா 4 மணிக்குள்ள 5 மணிக்குள்ள சாமி மறுபடியும் கோயிலுக்குள்ள போயிடும். சொன்ன டைம்ல முடிக்கிறானா? சொன்ன டைம்ல முடிஞ்சிச்சா? எல்லாம் கரெக்டா பக்கவா நிக்குதா? பக்தர்கள் எல்லாம் அழகா போறானுங்களா? இப்ப இதுல அசம்பாவிதம் தேர் சாஞ்சாலோ இல்ல மது நடந்தாலோ யார் மேல வழக்கு பதிவாங்க நீங்க சொல்லுங்க கௌஷிக். ஏற்கனவே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆமா, இப்ப கோவில் நிகழ்ச்சியோ இல்ல பொதுமக்கள் கூடுற நிகழ்ச்சியோ அது அரசாங்கத்தோட அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் கரெக்டா? இப்ப பொது நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பும் மொத்தமும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். போலீஸ் அந்த ஊர் கலெக்டர்ஸ்ல இருந்து ஐஜிஸ் வரைக்கும் அங்க இருப்பாங்க, எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வெளியே போகணும், யார் யார் வரணும், யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பண்ணணும், டூ ஆர் டூ நாட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. இப்ப உங்களுக்கு 22 ரூல்ஸ் போட்டாங்களா? இந்த ரூல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு இப்ப இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களா? இப்ப கவர்மெண்ட்டே நீங்க பெர்மிஷன் கேட்டீங்க, உங்களுக்கு ரூல்ஸோட நான் உங்களுக்கு வழிமுறை காட்டியிருக்கோம், இந்த ரூல்ஸ் ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிருக்காங்களா? இனிமே வர நிகழ்வு என்ன நடந்தாலுமே அதுக்கு விஜய் கட்சி தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்ப அரசாங்க ரீதியான பாதுகாப்பும் கொடுத்தாச்சு. நீங்க உங்களோட சுயநலத்திற்காக இப்ப வேணும்னே அந்த ஆன் டைமுக்கு வரணும்னா ஒண்ணு நேற்று நைட்டு இங்க தங்கி இருக்கணும், தங்கி இருந்து காலையிலேயே கிளம்பி நீ ஊர்வலம் போறேன்னு சொல்லி கேட்டியா? நீ பேச போறேன்னு தான் கேட்ட, ஊர்வலம் போறதுக்கு நீ பர்மிஷன் வாங்கியிருக்கியா? இப்ப நீ அந்த கொடுத்த ரூல்ஸை தாண்டி இப்ப ஊர்வலம் போயிட்டு இருக்க, பொறுமையா நான் வருவேன்ற மாதிரி வந்து இப்ப நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது கண்டிப்பா இதுக்கான லேண்ட் ஆர்டரா ஒரு மீறினதுக்கான இதுவும் நான் கொடுத்துதானே ஆகணும். அவரு இதுக்கு கேள்வியான கேள்வி கவர்மெண்ட் கேட்க தானே செய்யும். பர்மிஷன் கொடுக்கணும், அடுத்து நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கும் சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் உள்ள வராதுல்ல. சொல்லுங்க சித்ரா. பேசுங்க. என்னாச்சு எல்லாம் அமைதியா இருக்கீங்க? எப்பா இந்த கார் டெம்ப்ளேட் எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் கபிலம் ப்ரோ. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ எதுவுமே நடக்காம இதெல்லாம் நடந்துருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தடை போட முடியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு அரசாங்கம் நான் மத்திய அரசு எங்களுக்கு நாங்க தேவைப்படுற சின்னத்தை கொடுக்கல, இவன் கேட்கிற சின்னத்தை கொடுக்கல, எங்களுக்கு வஞ்சகம் நடக்குது, எங்களை பார்த்து மத்திய அரசு பயப்படுது, மாநில அரசு பயப்படுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு பேசுவான். அதுக்காக பயந்துகிட்டு அவன் கேட்கிற சின்னத்தை கொடுத்துட முடியுமா? முடியாது. அவன் அப்படிதாங்க பேசுவான். அவன் அரசியல் இப்படிதான் நகர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் எங்களை பார்த்து பயந்துட்டேன், எங்களை சேர்றா மயிறு உன்னை பார்த்து பயந்துட்டாங்க, நீ கரடினே வச்சிக்க, நீ காக்கா, நீ அணிலு, ஏதோ ஒரு மிருகம், உன்னை பார்த்து பயந்துட்டோம், இப்ப என்ன பண்ணுன்ற முடியாத பட மயிறு அப்படின்ட்டு போவேன். என்னப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கிழிச்சிருவான் அவன்.
இல்ல கபிலம் ப்ரோ, இப்போ சிம்பல் கொடுக்கறதுங்கிறது வேற விஷயம். இது வந்து எல்லா கட்சிகளும் இந்த ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் கிட்ட பேசுறதுக்கு அனுமதி இருக்குது. அது வந்து பிரச்சனை ஆகும் அப்படிங்கறத வந்து கோர்ட்ல நம்ம வந்து டாக்குமெண்டடா சப்மிட் பண்ணாதான் கோர்ட்ல வந்து அதை ஏத்துக்கும். அதுக்கு தகுந்தாப்புல கண்டிஷன்ஸ் போடும், அதுக்கு தகுந்தாப்புல சூரிட்டி கேட்கும். எல்லாமே இனிமே தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து நம்மளால எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம கோர்ட்லயும் வாதாட முடியாது இல்லையா கவர்மெண்டால. அதுதான் பிரச்சனையா இருக்கும் இங்க தடை போடுறதுக்கு. இனிமே மேபி அரியலூருக்கு அவங்க பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்களா இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி போயிட்டீங்க, டைம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் பெரம்பலூருக்கு பெர்மிஷனே கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு இது ரீசனா சொல்லுவாங்க, உங்களோட டைம் கொடுத்துருந்தோம், நீங்க வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்படி வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கீங்களா? ஜிப்சி இருக்கீங்களா? இல்ல கபிலன், எனக்கு நான் இப்ப இவன் வந்து மக்களை பார்த்து பேசுறதுக்காகலாம் வரல, இவன் ரேலி நடத்துறதுக்காக வந்திருக்கான். இவன் எனக்கு ஆமா, இதுல டவுட்டே கிடையாது. இதுல டவுட்டே வேணாம் கௌஷிக் ப்ரோ. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவன் மக்களை இப்ப இது வந்து இது கிடையாது. நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப வர வழியில அவன் நிஜமாவே மக்களை பார்த்து மக்கள் பிரச்சனையை பேச வரானா, கண்டிப்பா அந்த இடத்துல யாருக்கும் ஒரு இப்போ ஒரு பிரச்சனை விஜய் ஃபேன் யோசிச்சு வந்திருக்கிறாருல, இப்போ ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாருல, இப்போ ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இப்போ ஒரு வந்து இப்போ ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்காப்புல, விளக்கம் கொடுப்பாரு. சொல்லு கபிலன். பாண்டியன் சொல்லியா, என்ன 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 பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனை, ஏன் பிரச்சனை வந்து தீர்த்து கபிலன், வைக்கிறேன். அதான் இல்ல ஒருமையில இல்ல பேசாம மரியாதை கபிலன், நேற்று சொன்னீங்களே ஸ்பைனல் இடுப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர்கிட்ட. ஓகே ஓகே. ஓ, சூப்பர் 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 காமெடி. அது 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 வயசாயிருச்சுன்னா எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அது என்ன பண்றது? வயசாயிருச்சுன்னா வீட்டுல கவனம் இருக்கணும். ஏன் இப்ப சில விஜய் பேர் இப்ப சில ஏன்பா பேர் விஜய் மறைமுகமா திட்டுற? வயசாயிடுச்சு வீட்டுல இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்லப்பா, விஜய் தான் சொல்றீங்களா? 50 வயசுல 50 வயசுல வீட்டுல வயசு இருக்கிறாங்களா, எப்படி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பொதுமக்கள் கூட கவலைப்படுறாங்க. 50 வயசுல ஒரு வயசு இல்ல. 75 76 வயசுக்கு மேல ஒருத்தர் சில பேர் இருக்கிறாங்க. வயசாகி கழுத்து பயில ஆட்டம் ஊருக்குள்ள சுத்திக்கின்னு. ஆமா தம்பி, நீங்க 30 வயசுல சாவறதா இப்பெல்லாம் அதிகமே. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, அதாவது வந்தோமா, கூட்டி கொடுக்குற வேலை பார்த்தோமா, புரோக்கர் வேலை பார்த்தோமான்னு கம்முன்னு ஓரமா இருக்கணும். நீலாம் ஆட்டத்திலே கிடையாது. மாமா விஜய் ரசிகா. என்ன ஜிப்சி, ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, ஆள் இப்படி இருக்கிறாரா? அடிச்ச அடி கபிலன், நாங்க அடிச்ச அடியெல்லாம் அப்படி அடி. ஒன்னு பாருங்க, இப்ப கதறோம் பாருங்களேன். இப்போ பாண்டியன் கதறு. ஒரு நிமிஷம் இரு. யாரு பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு ஊருக்கு தெரியும். என்ன பிளாக் பண்ணி கதறாதரா, கொஞ்சம் ஓரமா இருடா. பிளாக் பண்ணிட்டு உடனே நாய ஓரமா போ. பாண்டியன் இவரு கபிலன் இருக்காருல்ல, ஒரு நிமிஷம் நான் பேசி கபிலன் எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேங்க. ஒரு கேள்வி மட்டும் கொண்டு கேட்டுக்கிறேன், பதில் சொல்லுங்க. சித்ரா அரவிந்தன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து கபிலன் பேச வந்தேன். கபிலன் ஆகட்டும், பன்னி ஆகட்டும், எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு, எங்களால வந்து வாகனத்துல ஒழுங்கா போக முடியல, ஒரு இடத்துக்கு போய் சேர முடியல அப்படின்றத சொல்றாங்க. ஏன் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றீங்க? ஏன் வந்து தடுப்புகளை உடைக்கிறீங்க? ஏன் பொது சொத்துக்களை சேதம் பண்றீங்க அப்படின்றத கேள்வியை எழுப்புறோம் நாங்க. இருங்க, அதாவது அவரு சொன்ன மாதிரி அவர் கொடுத்த விதிமுறைகளை சரியாதான் ஃபாலோ பண்றாரு. பின்னாடி 5 கார் வருது. பண்ணவே இல்ல. டைமிங் எப்ப வந்து கூட்டம் போடணும், எத்தனை மணிக்கு? என்ன கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது காவல்துறை இல்லைங்க. கூட்டம் வருதுன்னா நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ஆர்கனைஸ்டா நீங்க ஒரு கூட்டம் ஒண்ணு இல்ல, பாலவாக்கத்துல வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாரு விஜய். பாண்டியன் இருங்க, இங்க பாருங்க, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் திமுக இருந்து நான் வெளியே வந்துட்டேன், அது தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் திமுக கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க 300 ரூபா கொடுக்கலையா? 200 ரூபா அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேச விட்டுட்டு பேசுங்க. அப்புறம் நான் என் ஓட்டு போடணுமா நம்ம டிவிக்கு? சரி பேசுங்க. அதனாலதானே கேக்குறேன் நானு. நான் யாரு சார்புன்னு சொல்லுங்க. நான் ரஜினி ரசிகனா? நீங்க
ரஜினிகாந்த் சித்ரா ப்ரோ பேசுறேன். யாருக்குமே சித்ரா அவ்வளவு ப்ரோ நீங்க ஓட்டு போடுற டிவிக்கு ஓட்டு போடுற முடிவுல இருக்கீங்கன்னா உங்களை பேச விட இருங்க. மாட்டோம். இப்ப பாண்டியனுக்கு எனக்கு மட்டும்தான். இப்ப பாண்டியன் வந்து என்கிட்ட வந்து இப்ப ஓட்டு கேட்க போறாரு. நான் டிவி கேட்க ஓட்டு போடணுமா என்னன்றத நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சீக்கிரம் ஏங்க முடிப்பா. அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பேச விடுங்க ஃபர்ஸ்ட். பதட்டமா இருக்க பேசாதீங்க, பதட்டமா இருக்கு. பதட்டப்படாதீங்க. இப்ப பொது சொத்துக்களை இவ்வளவு சேதப்படுத்துறீங்கல்ல, இவ்வளவு இது பண்றீங்களா, ஏன் ஒரு ஆர்கனைஸ்டா உங்களால ஒரு கூட்டத்தை நடத்த முடியல அப்படின்றதான் இங்க பொதுமக்களாகிய நாங்க வந்து கேக்குறோமே. புரியுதுங்களா? எல்லா இடமும் வந்துட்டு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றீங்க. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுகுறாங்க. தண்ணி கிடைக்கல. பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க. லைட்டு பல்ப் எல்லாம் உடைக்கிறீங்க. விமான நிலையத்துல போயிட்டு தடுப்புகள் எல்லாம் உடைக்கிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எல்லாத்தையும் உடைக்கிறீங்களே. ஏன் அப்படி என்ன எந்த கட்சியிலயுமே இப்ப விசிகா கூட தான் ஒரு கூட்டம் கூட்டினாங்க திருச்சியில. இதோட அதிக கூட்டம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே ஒழுக்கமா நடக்கும் போது ஏன் உங்களால வந்து ஒரு ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா உங்களால ஆக முடியல இப்போ வரைக்கும்? ஒரு ரசிக குஞ்சாவே நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பதில் சொல்லுங்க. இதுக்குதான் பதில் சொல்லணும், வேற எதுக்கும் பேசக்கூடாது. இதுக்குதான் பதில் சொல்றேன். ஆனா வார்த்தைகள்லாம் வார்த்தை இந்த ரசிகர் குஞ்சு இந்த வார்த்தை எல்லாம் ஆமா, ரசிகர் குஞ்சு தான் சொல்ல முடியும். பொதுமக்கள் ஆகிய நாங்க வந்து பாதிக்கப்படுறோம். எங்க பொது சொத்துக்களை அடிச்சு உடைப்பீங்க, நாங்க மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இது என்ன ஒண்ணு பிடிச்சீங்க? பயப்படு எங்களை பார்த்து பயப்படுறீங்க, எங்களை பார்த்து பயப்படுறீங்க. என்ன சொன்னீங்க? சீரியஸ்லி உங்களை பார்த்து பயமா இருக்கு. எங்கேயாவது போய் கடிச்சு வச்சிருவீங்க. விஜய் கடிச்சு வைக்கிற மாதிரி கடிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு தானே உங்க தலைவர் வந்துட்டு இல்ல உங்களுக்கு பயந்துட்டு தானே உங்க தலைவன் வந்து கிரீஸ் தடவுனாரு. கேள்வி உங்களுக்கு பயந்துட்டு தானே கிரீஸ் தடவுனாரு. உங்களுக்கு பயந்துட்டு தானே பவுன்சர் வச்சிருக்கான். மேல ஒரு முள்ளு கம்பியா இருக்கு, பஸ்ஸுக்கு மேல முள்ளு கம்பியா இருக்கு. அதான் சொல்றோம், அந்த பயம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க வருங்க, ரோட்ல ராபிஸ் வந்த நாய் எல்லாத்தையும் போட்டு கடிக்குது இல்ல, அந்த மாதிரி நாங்க பயந்துட்டு இருக்கிறோம் உங்களை பார்த்து. வேற ஒண்ணும் இல்ல, எங்கடா நாய் வந்து கடிச்சிருமோ அப்படின்னு வச்சு பயந்துட்டு இருக்கிறோம். பதில் சொல்லலாமா இல்ல இப்படியே வல்வல் கட்சியினர் கத்தினருக்கு போறீங்களா? பதில் சொல்ல மாட்டடா. சொல்றா. சரி, நீங்க விஜய் மாதிரி கத்தாம கொஞ்சம் பேசுங்க. நீ தானே கத்துற. அமைதியா மியூட் பண்ற. இல்ல என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? விஜய் தானே சொன்னேன். மியூட் பண்ற நீ ஒன்ன நான் மியூட் பண்ண சொன்னேன். நான் மியூட்ல தானே இருந்தேன் நீ பேசும்போது. நீங்க வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லு. வளவளலாம் பேசிட்டு இருக்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்லன்னா ஹோஸ்ட் மாதிரி பேச விடுங்கடா. மியூட் போனா தானே பேச முடியும். கொஞ்ச நேரம் மியூட்ல இருக்கடா. இந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் அரசியல் பாடம் எடுத்துட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க உங்கள ஒரு நிமிஷம் இருங்க. என்ஜிஆர் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப தெரியுதா ஏன் ரஜினி ரசிகர்கள் மென்டலான்னு சொல்றானே? பேச விடணும். இப்ப என்ன மாதிரி பேசுறாடா? உன்கிட்ட கேட்ட ஹோஸ்ட் ரஜினி ரசிகன் மென்டலாம் அப்படின்னா அப்ப ரஜினியோட முதல் ரசிகன் விஜய் மென்டல் தானே? நீ எதுக்கு ஹோஸ்ட்ல உட்கார்ந்திருக்க? நீ எதுக்கு இர பாண்டியா இங்க ரஜினி ரசிகர்கள் எல்லாம் மென்டலாம் அப்படின்னா விஜய் ரஜினி ரசிகன் தான். அப்ப விஜய் மென்டல் தான். அவர் ரஜினி ரசிகர் தானே. அவர் எம்ஜிஆர் மென்டல் தானே. இப்ப எம்ஜிஆர் ரசிகரா கன்வர்ட். சரி பதில் மட்டும் சொல்லு. விஜய் பைத்தியம் இல்ல யாரும் பேசறாங்க. பதில் சொல்லட்டும். பைத்தியம். கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல டைம் கொடுக்கணும். மியூட்ல போகணும். அவர் எம்ஜிஆர் தாண்டினாரு. டேய் பதில் சொல்ல அசிங்கமா கேப்பா. மியூட்ல போங்க. பதில் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் இங்க பேச முடியாது. மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு தான் இருக்காங்க. மைக்ல இருக்கிறாங்க, அவங்க பேசாமவே இருக்கிறாங்க. நீ என்ன புலம்பிட்டே இருக்கிற? ஓலப்பையில ஒண்ணு கூட்ட மாதிரி பேசு. சரி ரெக்கார்டிங் நான் எடுத்து நீ இப்ப ரெக்கார்டிங் எடுத்து திரும்பி நான் போடுறேன். என்னன்னு நீ மியூட்டுக்கு நீ முதல்ல மியூட்டுக்கு போடா. சரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. அவர் எப்பயும் போல ஏர்போர்ட்டுக்கு தனி விமானத்துல வந்தாரு. அவரோட தனி விமானம் ஏப்பா மக்கள் தானே பாக்க வரீங்க? எதுக்கு தனி விமானம்? அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் வராரா? நீங்க என்ன காமராஜரை ஃபாலோ பண்ணல? கரெக்டா? மக்களோட மக்களா வர்றதுக்கு தனி விமானம் சொல்லு. இல்லங்க, மக்களை பார்த்தா அவருக்கு பயங்க. எங்க செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்களோ. அஜித் ஒருத்தவன் வெளியே வர மாட்டான்.
அந்த மனுஷன் ரேஸ்ல ஆட்டோகிராஃப் போட்டாரு. இன்னைக்கு நண்பர் அஜித் மாதிரி ஆட்டோகிராஃப் போறாரு. யாரோட ரசிகன்னு தெரியாம டேய் லியோ மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காடா, பதில சொல்றா. வெளில வராம பாண்டி அவன் என்ன பயப்படுறான்? பாண்டி இதுதான் அவர் சரி, ஊர் இப்ப ஊரா பாண்டி போய் எனக்கு ஒரு கார் டவுட். ஓட்டிட்டு இருக்காருடா. இப்ப அஜித் ரசிகர்களும் அண்ணன் ஒரு பழைய நிமிஷம் ஊர்ல இருங்களேன். உட்காந்துருக்காண்டா. ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரு நிமிஷம் அரசியல இருங்களேன். பாத்துங்களா இருங்களே, ஒரு நிமிஷம் இருங்களேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்க. பதில் சொல்ல பேசிக்கிறேன், விட நான் deal மாட்டீங்க, பண்ணிக்கிறேன். பதில் சொல்ல விட மாட்டீங்க. இப்படியே பாண்டியன், பேசிட்டே இருப்பீங்க. நான் பதில் எனக்கு ஒரு சொல்ல டவுட். இதுக்கு மட்டும், இதுக்கு சின்ன கேள்விதான். இதுக்கு பதில் சொல்லிட்டு ஒவ்வொரு அப்புறம் பேசுங்க. விஷயத்தையும் இப்ப கடிச்சிட்டு என்னன்னா இருக்கீங்க. இப்ப இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, பதில் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கடிச்சிட்டு டேய் இருக்கீங்க. லியோ அவ்வளவுதான். மாதிரி சரி, புலம்பிக்கிட்டே அவன் இருக்காடா, சொன்னா முடிங்க, பதில் ஷார்ட்டா. சொல்றா. இருங்க அவன் சொல்லட்டும், அதை சரி. வச்சு கவுண்டர் அடிக்கலாம். சொல்றா தம்பி. அப்ப கவுண்டர் அடி தான் உட்காந்துருக்கீங்க, பதில அப்புறம் கேட்கல. கேட்டது பதில் சொல்றேன். என்ன கேங்கி அப்ப பேசி நீர் முதல்ல கேட்ட கேள்வி பதில் சொல்லு. ஏய், ஷார்ட்டா சொல்லுங்க பாண்டியன். முட்டை அடிப்போன்னு ஓடி போய் ஒளிஞ்சிங்க. நான் கொஞ்ச நேரம் மூட்டு இரு. அப்போ ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு எதுக்குடா பாதுகாப்பு வாங்கினா? அது விஜய் சரி, அப்ப எனக்கு பயந்தவன் தானே விஜய்னு சொல்லு. கரெக்டா? எக்ஸ் ஒய் பிரிவு எதுக்கு வாங்கினா சொல்லு. ஏய் 3 மாசம் ஓடி போய் எங்க ஒளிஞ்ச? அது சொல்லு. ஓடுதலி எதுக்குடா ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு வாங்கினா? ஓடி போய் ஒளிஞ்சல, எங்க இல்ல ஒளிஞ்சல? எனக்கு இது பதில் சொல்லு. ஒய் பிரிவு அப்ப கபிலனுக்கு பயந்து தான் வாங்கினானா விஜய்? டேய் ஆமா, 3 ஆமா, மாசம் ஏய், நீங்க அப்ப ஓடி சொல்றா. போய் எந்த கக்கூஸ்குள்ள ஒளிஞ்சிருந்த? நீ ஒருத்தனுக்கு தான் பிறந்தா கரெக்டா சொல்லு. அப்ப எனக்கு பயந்து தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கினானா? அந்த எனக்கு பயந்துகிட்டு தான் இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் உங்க பவுன்சரா சுத்தி 15-20 பவுன்சர் கபிலனுக்கு பயந்துகிட்டானா சொல்லு. சரி, அப்ப இந்த 6 பேர் உனக்கு பாதுகாப்பு கூட தான் பேசிருக்காங்களா? நீ நானும் தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப யார் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கா? சரி, நான் ஜிப்சி என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து போடவா? சரி இப்ப நான் என்ன கேக்குறேன், ஜிப்பி பிளாக் பண்ணிட்டாப்ல. இவரு என் ஒன்ன கூட தான் 10 பொம்பளை பிளாக் பண்ணிருக்கு. அதுக்கு நான் போய் அவங்கள்ட்ட போய் அன்பிளாக் பண்ணி கேட்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்களேன். அரசியல் நான் கேட்ட கேள்விக்கு நீ எப்ப பதில் சொல்லுவ பாண்டியன்? பாண்டியா விஜய செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி ஒன்னே அடிச்சு முடியும் பாத்துக்க. நான் வந்து ரெண்டு ஒழுங்கா பதில் சொல்லு. நல்லா வந்து அனாவசியமா பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்க, டிஸ்டர்ப் கொசுவெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே அதுக்கு இருப்பேன். எல்லாரும் மியூட்டுக்கு போகணும், கொசுடா. பதில் சொல்றத ஃபுல்லா பேச விடணும். பேசி கொசு முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட பதில் சொல்லணும். அனில் குஞ்சு நான் மாதிரி மியூட்ல இருக்கு. இவ்வளவு நேரம் நான் வந்து எவனையோ பிளாக் பண்றேன். உன் தலைவனும் பிரஸ் சந்திக்க மாட்டேங்கிறான். என்ஜிஆர் அமைதியா இருங்க. எல்லாரையும் என்ஜிஆர் மைக் ஆன் பண்ணாதீங்க. இருடி என்ஜிஆர் ஒரு வருஷம் அமைதியா இருங்க. சித்ரா அரவிந்த் இதை கேட்டீங்களா? கேளுங்க மறுபடியும். அந்த கேள்வி பாண்டியன் இப்ப கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பதில் சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் வந்து இடையூறா இருக்கு. இப்படி வந்துட்டு பொது சொத்துக்களை வந்து இந்த மாதிரி வந்து கபலீகரம் பண்றது வந்து எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சரி, அதுதான் கேக்குறோம். இப்ப 3 மீட்டிங்கா வந்து இப்ப ஏர்போர்ட்ல நடந்த இதாகட்டும், அதுலயும் தடுப்புகள்லாம் எதுக்கு உடைக்கிறீங்க? இவ்வளவு இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல விடுறா. அவரு சொன்ன மாதிரி மரியாதையா பேசுறா. மரியாதையா பேசிட்டு இருக்கேன். மரியாதையா பேசிட்டு இருக்கேன். பாண்டியா பட்டை கிட்டலாம் கிளப்பி விட்டுரும். மரியாதையா பேசுறதா பேசு. மயிர புடுங்குவேன். கொஞ்ச நேரம் வந்து பேச விடு, மியூட்ல இரு. அங்க மயிறு இருந்தா தானடா புடுங்க முடியும். ஒன்னொன்னைக்கே மயிறு இல்ல. மயிறு கேக்குற கேள்விக்கு ரஜினி பாண்டியன் ஒண்ணு இல்ல பாண்டியன். இப்ப என் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா அதுதான் நான் கேக்குறேன். நானு இப்ப நான் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். நீங்க இந்த மாதிரி பேசுறப்ப நான் ஓட்டு போடணுன்ற எண்ணமே வர மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் கரெக்டா சரி. சித்ரா அரவிந்தன் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்தாரு, அவரோட வேன்ல தான் போறாரு, அவர் பண்றாரு. இப்போ மக்கள் கூட்டம் அங்க வெள்ளம் அதிகம் இல்லங்க, எங்களுக்கு இடையூறா இருக்குங்க. அது யாரும் போன வாட்டி அடிச்சு உடைச்சீங்களா இல்லையா? மக்கள் கூட்டத்தை யாரும் ஆர்கனைஸ் பண்ணல, யாரும் அவங்களை கூட்டு வரல, அவங்களா வந்திருக்காங்க. கண்டிப்பா இது ஆர்கனைஸ்டு தான். நான் எப்படி சொல்லவா, பாலவாக்கத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. பாலவாக்கத்துல வந்துட்டு அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மாலை போட்டாரு. நான் பாலவாக்கத்துல தான் இருக்கிறேன். நான் பார்த்தேன். அப்ப யாருமே வந்து அமைதியா போனாங்க. அவன் பெரியார் சிலைக்கு மாலை போடுறது, இந்த சிலைக்கு காலங்கத்துல வந்து தாம்பலத்தை எடுத்துட்டு வந்துருக்கலாம். இங்கேயும் சொல்லாம சத்தமே இல்லாம சைலண்டா காலையில 6 மணிக்கு வந்தான். கரெக்டா இல்லையா? ஓடுகாலி ஒருத்தன் ஓடி போயிட்டானு என்ன கேட்டேன்? காலையில 6 மணிக்கு யாருக்கும் சொல்லாம காலையில வந்தான்னு சொன்னேன். நீ ஏன் பண்ற சொல்லி காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை சம்பளத்தை நீங்க நிகழ்ச்சி பாருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது வந்து காவல்துறையோட வேலை கிடையாது. மக்களுக்கு பாதுகாப்பு எத்தனை போகுது? அங்க பொதுமக்கள் நடமாடுவாங்க, ஆபீஸ்க்கு போவாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல இடையூறு பண்ணிட்டு 3 நேரமா கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் பேச விடுங்கடா. நான் பேசுறது இப்ப நீ 6 பேர் பேசி கேட்காதரா? இல்ல பாண்டியன் இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப என்னோட ஓட்டு வேணுமா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்களோட இதை போய் நான் கரெக்டா அனுப்புறோம். அங்க எந்த ஆம்புலன்ஸ் டக்ல மாட்டல. இல்ல அனுப்பல. கண்டவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. கண்டவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதுகாப்பு
புரியுதா? மக்கள் பொதுமக்களுக்கு மட்டும்தான் கண்டவங்களாம் கொடுக்க முடியாது. யாரு உடைச்சா சொல்லுங்க. ஏர்போர்ட்ல இருக்க யாரு உடைச்சா? ஓடுகள் நாய் கொடுக்குன்னு சொல்றியா? பாண்டி இவன் ஓட போறான்டா. விஜயை விட்டு சங்கீதா ஓடிதான் போச்சு. அதுக்காக டக்குன்னு நீ அவங்க ஃபேமிலி எல்லாம் அபியூஸ் பண்ணாத, சரியா? அப்ப ரஜினி பொண்ணு 2 கிலோமீட்டர் இவங்க கூட கேரவானுக்குள்ள யாரா இருக்கா? விஜய் வந்துட்டு இருக்கிற கேரவானுக்குள்ள யாரு இருக்கா? திருஷா இருக்கா? ஏய் ரஜினி பொண்ணு உங்க பெண் உரிமையா? பாண்டி மாமியார் பெண் சுதந்திரம் மாதிரி மாமியாருக்கு சேவ் போட்டவங்க. யார் ஃபேமிலியா இருந்துச்சா? மாமியாருக்கு சேவ் யார் போட்டவங்க. ஃபேமிலியா ஃபேமிலி அபியூஸ் பண்றீங்க. ரஜினி ஓடி போனத பத்தி பேசி அபியூஸ் பண்றீங்க. விஜய் பொண்டாட்டி விஜய் கூட இருக்காடா பாண்டியா? விஜய் பொண்டாட்டி விஜய் கூட ஒரு நிமிஷம் இருங்க சித்ரா இருங்க. டேய் மைக் ஆன் பண்ணிக்க. உன்னை விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல தூக்கி ஏறி வச்சு ஓத்துனானுங்க, கரெக்டா? நீ விஜய் ஃபேனே இல்லன்னு சொல்லி ஏறி போட்டு மிதிச்சான், ஞாபகம் இருக்கா? நீ விஜய் ஃபேனே கிடையாது. டேய் விஜய் ஃபேன்ஸே உன்னை மார்னிங் ஸ்பேஸ்ல டேய் ஒரு நிமிஷம் சொல்ல விடுது, ஏன் சொல்ல விடாம தடுக்கிறேன்? விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல நீ விஜய் ஃபேனே இல்லன்னு சொல்லி உன்னை தூக்கி ஓத்தானுங்களா? ஆரம்பத்துல உன்னை ஓத்தானுங்க, நீயும் ஓடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தனியா ஸ்பேஸ் போட்ட எவனும் வரல, அதனால மத்த ஸ்பேஸ்ல வந்து பிச்சை எடுக்கிற, ரைட்டு? நீ விஜய்க்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா இப்ப பொது நலம் இங்க பொது இடத்துல இங்க அவர் சித்ரார் வந்து என்ன கேட்டாரு? ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாத்தையும் வளைச்சி போட்டு மிதிச்சு அதை நாசம் பண்ணிட்டீங்க, சரியா? பொது தடியடி பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன், ஐயோ அம்மான ஓடுன்னு கத்தக்கூடாது, ஓகேவா? போடு கேஸ் போடு. காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணுச்சுன்னா டிவிக்கோட சூத்துலாம் இருக்குல்ல, சூத்து கறியில பிச்சு எடுத்து அடிப்பானுங்க, ஓகேவா? அப்புறம் ஓடுன்னு கத்தக்கூடாது, ஓகேவா? நீ இப்ப ரஜினி நீங்க அராஜகம் பண்ணுவீங்க, நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? பேசுறியா? ஏன் உன் தலைவனை சொல்ல மாட்டீரியே? தலைவா நீ வந்து சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீ எல்லாம் அமைதியாடுவாங்க, ஏன் சொல்ல மாட்டீர? அவன் ஒரு சைக்கோ. இப்போ நீ ரஜினிக்கு ஃபேனா பேசுறீங்க, பொம்பளை எல்லாம் மேல சரி இப்ப ரஜினி அரசியல் வந்தா என்ன பண்றாரு? கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாது. என்னடா ரஜினி இப்போ ரஜினி எதுக்குடா ரஜினி மயிரை புடுங்குற வந்து உட்கார்ந்துகிட்டு? இப்ப நீ கேள்வி கேட்டோம், பாண்டியன் அரசியலுக்கு வந்தது விஜய், அரசியலுக்கு வந்தது விஜய், அரசியலுக்கு பாண்டியா அரசியலுக்கு வந்தது விஜய். இருங்க கார்த்திகேயன் ஒரு நிமிஷம் இருங்க. அரசியலுக்கு வந்தது விஜய், அரசியலுக்கு வராத புடிச்சு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியே, நீ அறிவாளியா புத்திசாலியா சொல்லு? அப்ப அரசியலுக்கு வந்தவரை நீ கேள்வி கேட்கிற? ஓடி போனவன் அரசியலுக்கு வந்தவனை பத்தி கேள்வி கேட்கலாம்? அரசியலுக்கு பயந்துக்கிட்டு நாம் தமிழர் ஓடி போனவன் விஜய் கேள்வி கேட்கலாமா? நான் கேட்கிறேன். அவன் பொண்ண ஊர் மேய விட்டவன் நான் கேட்பேன். சொல்றது கேளு. விஜய்க்கு தான் பொண்ணு இருக்கு, என்ன அது வெளில தனியா தான் இருக்கு, ஏன் விஜய் கூட இல்லன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை விஜய் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு விஜய் பொண்ணுக்கு, சரியா? நான் இப்படி கூட பேச தெரியும் எனக்கு, புரியுதா? டேய் நான் அதானே சொல்றேன், வா விஜய் பத்தி பேசுறேன், விஜய் பத்தி பேசுறேன், ரஜினியை பத்தி உங்களோட பொழப்பே வந்து பெண்களை அபியூஸ் பண்ணணும், பெண்களை வந்து இழிவுபடுத்தணும், அந்த மாதிரி வேலைகளை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப வர வரைக்கும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் உங்க மேல வந்துச்சு? டேய் ரஜினியை பத்தி பேசினா விஜய் ஃபேமிலியை பத்தி பேசுற நீங்க பேசிட்டு இருக்கீங்க. புறம்போக்கு ரஜினியை பத்தி பேசினா ரஜினியை விஜய் பத்தி பேசுற புறம்போக்கு ஒரு ஆளு புண்டையாடா. பாண்டி எல்லாமே கம்ப்ளைண்டா இருக்கு, எல்லாமே கம்ப்ளைண்டா இருக்கு, எல்லாமே கம்ப்ளைண்டா இருக்கு. சொல்லுங்க, பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு பண்றீங்க? அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். வரக்கூடிய பொம்பளைங்க இடுப்பு பிடிச்சி கிள்ளுவீங்க, அதுவும் காவல்துறை தான் பாத்துட்டு இருக்கணுமா? ஏண்டா
டேய் நோண்டியா டேய் மேல போடுறா குடிகார பையல. டேய் யாரா எந்த குடிகார லேடிஸ் பையன்? கம்ப்ளைண்ட் உன் பண்ணா அண்ணன் தான் மேல குடிகார போடுறா. பையன். 6 மணி நேரம் வண்டி கட்சிக்கு பயந்துன்னு ஓடி போன ஓடுகள் சரி நாம் சொல்றாப்ல நாம் தமிழர் கேட்டா வேணுமாப்பா அவனுக்கு நீங்களா யாரா நீங்களா யாரா நான் கபிலன் பேச வந்தேன். அப்ப நீ என் பொண்டாட்டியா பாண்டியா? அப்ப நீ என் பொண்டாட்டியா சொல்லு. யார அடிச்சு உடைச்சா?